இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் தானே காமிக்கிறாங்க. அவள் நூடுல்ஸ்லாம் செஞ்சு விற்கிற பொண்ணு. அங்கே ரொம்ப சூப்பராக அவளோட நூடுல்ஸ் இருக்கவாசி ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ லீஷனை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். ஏன்னா பாஸ் உண்மையிலேயே இந்த லேடி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்டதுமே நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ அவங்க இறங்க போகுது. அங்கே வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே வேகமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு அவள் போயிட்டுருக்கா. அங்கே பின்னாடியே எங்கே வந்து சாப்பாடு கொடுக்காம போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் அங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணதும் அங்கே எல்லா கஷ்டமே வந்ததுமே நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு சொல்லிட்டு மேமா அவங்க எல்லாருக்குமே அங்கே வந்து சாப்பாடுலாம் அங்கே வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாம் அங்கே ஆர்டர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்ன ஃபேஸை காணமேன்னு சொன்னதோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட எத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஃபேமிலியெல்லாம் எப்படி அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு ஃபேமிலியெல்லாம் கிடையாது, நார்மலில் வளர்ந்த பொண்ணு தான் அப்படின்றத சொல்கிறான். அதுவுமே நல்ல விஷயம் தான் சொன்னதுமே என்னது நல்ல விஷயமா, ஒருத்தவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்றது உனக்கு நல்ல விஷயமானு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோப்படா. அப்படி சொல்லலை, இந்த பார் இந்த ஃபோட்டோவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இந்த லேடி என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்ட, வா என் கூட இப்போ நீ மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஏய் நீ யார் ஃபஸ்ட்டு, நீ வந்துட்டு உடனே 5 நிமிஷம் கூட ஆகலை பார்த்து மேரேஜ் பண்ண கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இந்த பாரு என்னோட கார்டு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஓ நீ வந்துட்டு இந்த குரூப் கம்பெனியோட வந்துட்டு பிரசிடென்ட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. பட் மனசுல இவன் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்துட்டு கிளம்பி வந்துட்டானா நான் எப்படி நம்ப முடியும், என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிட்னிலாம் எடுத்து வித்துட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அவள் வரமாட்டேன்னு சொன்னதுமே எங்கள் கார்ட்ஸ் வந்துட்டு வம்ப பண்ணி அவளை அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு என்ன இவ்வளோ பெரிய வீடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்போ அங்கே மெய்டுங்களுக்குமே இவ்வளோ திரும்பங்க பார்த்துட்டு என்ன வந்துட்டு இவங்க எப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோ அந்த ஷூவோட ஃபோட்டோக்கு முன்னாடி போயிட்டு அங்கே வந்து அங்கே ப்ரேலாம் பண்ணுறான். அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே திரும்ப வந்துட்டு அந்த பொண்ணை வந்து வேமா கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் வந்துட்டு வேமா வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவர் கால் பண்ணுறாரு. ஹீரோயினுமே அவங்களுக்காக ப்ரே பண்ண சொன்னதும் அவள் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்காக தான் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க என்னை வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நாங்களுமே தேடிட்டுருக்கோம். ஸோ இவங்க கிடைக்கல, நான் தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ எல்லா விஷயமே புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறா. இந்த கான்ட்ராக்டை பாரு அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்குறான். அதில் 1.1 ட்ரில்லியன் காசு வந்துட்டு அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ சாதாரண ஒரு ஃபுட் ஸ்டால் தான் வச்சுருக்க, அதில் என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு தேவையில்லாமல் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவை கிடையாது. என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்டேபிள் தான் இருக்குது. எனக்கு எவ்வளோ காசு வருதோ அதே எனக்கு போதும். ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேறு இருக்கார். கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு என்ன ஒரு ரிச் ஏரியா வாழணும்னு ஆசைப்படலையா, எப்பயுமே சாதாரணமாக அப்படி கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அந்த லைஃபே போதும்னு அவள் சொல்லிட்டு இருக்க போது அங்கே லோன்காரர் கால் பண்ணி மரியாதையில் அந்த 50,000 காசை கொடுக்குறே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேளு, இந்த கார்டை நீ வந்து வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ நீ வந்து பண்ணிக்கலாம், உனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன பிறகு நம்ம டைவர்ஸுமே வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கலான்னு பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு அந்த ஷீன்ற பொண்ணு வந்துட்டு அவள் எப்படி வந்துட்டு தைரியமாக அங்கே வந்து கூட்டிகிட்டு வருவான் வேற ஒருத்தியை நாங்கள் அவளோட ஃபேன்ஸே இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. என்னடா நீ இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து ஓடி போயிடுறா. இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாதுடா சாமின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இப்போ என்ன வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேனே, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுருக்கா. நாங்கள் தான் அவங்களோட ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்துட்டு கத்திட்டு உள்ளே வரவில்லை வைக்காத, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை புக்கை படித்து பாரு, உன்னோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு போனதும் அதோட ஹெட்டிங்கை பார்த்தா டோன்ட் பி ஸ்டூபிட்னு போட்டிருக்கு. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியம் மாதிரியா தோணுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு இங்கே கத்திட்டு இருக்கா. இங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தா வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு அடப்பாவி நான் உனக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு இவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போட்டதுமே உன்ன மாதிரி ஆளெல்லாம் தேவை கிடையாது, நான் இவ்வளோதான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் வந்துட்டு இப்போ ப்ரோக்கப் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. வெக்கமே இல்லாமல் என் காசை பிடிங்கி தின்னுட்டு இப்படி கேவலம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியா, மானங்கட்ட வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அவள் வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இப்படி அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற
அப்படின்றத சொல்கிறா. உன்னை பார்த்தாலே உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வந்துட்டு வாமிட் தான் வந்துட்டுருக்கு, மரியாதையோட இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த கடன் கொடுத்த ஆள் வந்துட்டு அங்கே வந்து கடனை கேட்டு அங்கே வந்து சண்டை போட்டதும் இவன் நம்ம ஹீரோயினோட கழுத்தில் இருக்க அந்த செயின் எப்படியாச்சும் பறித்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் விடாமல் சண்டை வந்ததுமே நான் வந்துட்டு என்ன காசு வேணும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே காசை கொடுத்துட்ருக்கா. காசெல்லாம் நீ வந்துட்டு வச்சுக்கோ, ஆனால் வந்துட்டு அதுக்கு பதிலாக இவ்வளோ புள்ளி பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள்லாம் ஒரு சேம்லெஸ் டாக் மாதிரின்னு சொல்லிட்டு அடிக்க போனதும் அந்த பர்சனை அடித்து நம்ம ஹீரோயினை வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் உங்கள் ஆளுங்களுமே வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கர அடிச்சு விட்றாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஃபியான்ஸே மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டதும் நீ அப்படின்னா வந்துட்டு என்னமோ நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா, ஆல்ரெடி நீயே என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்கே கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ தான் யாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன இந்த ஊர்லேயே பெரிய ரிச்சஸ்ட் மேனான்னு சொல்லிட்டு அப்போ உடனே அங்கே வந்துட்டு அவன் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். பேபி எப்பயுமே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசுகிறான். அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்ததுமே தள்ளிப்போ தேவையில்லாமல் வந்துட்டு எங்கள் நடுவில் வராது அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ ஹீரோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக உன் கையை உடச்சி விட்டுருவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு உனக்கு என்ன காசு தானே சேவான்னு தெரிஞ்சுட்டு அங்கே வந்து சூட் கேஸில் காசெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளோ வேணுமோ பிறகு எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் அவளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு பேசாமல் இவன் கூட சேர்ந்து டீல் போட்டுக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் வந்து நான் கேட்கும் போது நீ கொடுத்துடணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நம்ம ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின்ட்ட ஷாப்பிங் போகலாமா அப்படின்ற சட்டி கேட்டதும் அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு ஷாப்பிங்லாம் தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அவன் சரி ஓகே இந்த கார்டை வச்சுக்கோ, இதில் வந்து அன்லிமிட்டெட் தான் காசு இருக்கும், எவ்வளோ வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி வர சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு என்ன வந்துட்டு இந்த மால்குள்ளெல்லாம் நம்மளை விடுவாங்களான்னு சொன்னதும் நீ வா முதன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு காசு தூக்கி அவன் மேலே எரிஞ்சு விட்டுட்டு போகிறா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உள்ளேயுமே போயிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்மக்கிட்ட தான் எவ்வளோ காசு இருக்குது வேண்டதை வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே சன்கிளாஸஸ் ட்ரெஸ்ஸஸ் மேக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பேக் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதை நம்ம ஹீரோயின் எடுக்க போனால் அங்கே தான் அந்த ஷீ இருக்கா. அப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயி வேமா நம்ம ஹீரோயினோட அந்த பேக்கை பிடிங்கிட்டு போய் அவளோட கையில் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஆல்ரெடி வாங்கினது இதை நான் தான், நீங்கள் எப்படி அவகிட்ட போய் கொடுப்பீங்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உனக்கு இப்படிலாம் லிமிட்டட் ஐட்டங்களை வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்ற சட்டி கேட்குறா. எங்களுக்கு தகுதி இருக்க போய் தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்துட்டு ஒன்று ஓசியில் வாங்கலேன்னு சொன்னதும் ஒருவேளை நீ வந்துட்டு இதை திருடிட்டு கூட வந்திருக்கலாம், செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பயங்கரமாக அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் யாருன்றது அவளுக்கு அங்கே தெரியலை. இப்போ அந்த நான் வந்துட்டு இங்கே லிமிட்டட் ஐட்டங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்க முடியும், உன்னால் வாங்க முடியுமா அப்படின்ற சொன்னதும் ஏன் வாங்க முடியாது, நானுமே வாங்குறேன், சரி 2 பேருமே காம்படிஷன் வச்சுக்கிறோம், யார் வந்துட்டு அதிகமாக வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், நீ அப்படி பண்ணிட்டேன்னா நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த எம்ப்ளாயி மன்னிப்பு கேட்பான்னு சொன்னதும் உனக்கு எனக்கு தான் பெட்டு நடந்துட்டுருக்கு, நடுவில் அவளை ஏன் இழுத்துட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ சரி ஓகே நானே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறேன், உனக்கு ஆன்லைன் போஸ்ட்டே நான் போட்டு விட்டுரு அப்படின்றத சொன்னதுமே சரி நீங்கள் வந்துட்டு வந்து அந்த லிமிட்டட் ஐட்டங்கள்லாம் என்கிட்ட எடுத்து கொடுங்கன்னு அவ சொன்னதுமே பார்த்தா அங்கே 2 மில்லியனுக்கு மேலே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்னென்ன விற்காமல் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கா. உண்மையிலேயே ரொம்ப பெரிய புத்திசாலியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த பர்சன் சொல்கிறாரு, பாஸ் இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த லேடியை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ காசு அதுக்குள்ளே செலவழிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். அப்போ அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இன்னமே வந்துட்டு என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க எல்லா பொருள்களையுமே அவங்கவுங்களுக்கு வந்துட்டு வேண்டவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இவங்களுக்குள்ளே அந்த கேட் ஃபைட் மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலாக வந்துட்டு அவளோட அங்கே கார்டில் வந்துட்டு அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு காசெல்லாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட கார்டில் வந்துட்டு இன்னுமே காசு இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிடுறா. பட் அவளோட அந்த கார்டை பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த மேனேஜர் வந்து இந்த கார்டு வந்துட்டு மிஸ்டர் டேங்கோட ஃபேமிலியோடது,
அது எப்படி வந்துட்டு இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்? கண்டிப்பாக இந்த லேடி திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டதுமே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அந்த வீட்டோட பொண்ணு நான் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஸ்ரீக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அது நான் தான், ஆனால் நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் அந்த பேரை யூஸ் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு அவங்கள அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அங்கே வந்து இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்மளை தான் மீட் பண்ண வரான்னு சொன்னால் நம்ம ஹீரோயினை போய் அவன் மீட் பண்ணிட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் யார் இவட்ட வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற வேலை வைக்கக்கூடாது, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சைட்டை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே ரொம்ப அந்த மேனேஜர்கிட்ட கோவப்படுறான். நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அவங்க வந்துட்டு பயந்து போயிட்டாங்க, சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பெட்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே குளிச்சுட்டு உள்ளே வந்ததுமே இவர் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, இது என்னோட ரூம், உன்னோட ரூம் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற அவன் ரூமுக்கு காமிக்கிறான். அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி வந்து நடந்துக்கணும்ல, ஸோ நீ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணு அப்படின்ற சொன்னதும் இப்போ சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டார்ஸ் மேனேஜரை போய் மீட் பண்ணுறா. நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நானே எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் சொன்னதும் உனக்கு என்ன வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு காசு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ சாதாரண ஒரு ஸ்டாலை வச்சு நடத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஓ நீ அப்படியா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டாங்க. சூட்கேஸில் இருக்க காசெல்லாம் காமிச்சதும் அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. 4 ஹவர்ஸ்மே இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும், மிஸ்ஸஸ் டேங் தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு என்னோட நேமில் வந்து வெளியாகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படியே பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்டாங்க பட்லர் பாஸ் இப்போ வரைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே அந்த லேடி செலவு பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பேசாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் இதெல்லாமே கம்மி தான், அவள் இன்னுமே அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்கே ஃபுட் ஸ்டாலில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு தான் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். உன்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு சொன்னதும் ரொம்ப ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன், என்ன வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சைட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சைட் அங்கே வந்துட்டு போகும்போது அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் டேங் ரொம்பவே நல்லவங்க, அவங்களால தான் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு, இல்லைன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் தான் அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆகிடுது. பிறகு அவங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்னெயில் சூப்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோ அதை வந்து பார்த்துட்டு வாமிட் வருது அப்படின்றத சொன்னதும் இதோட ஸ்மெல் என்னமோ கேவலமாக இருக்கும், நான் டேஸ்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோமே நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை அவங்க கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறா. பட் அங்கே சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போல, பட் அங்கே வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த அங்கிள் வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வந்துட்டுருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேச வரும்போது அந்த பர்சன் பார்த்தா அவளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்ணுறான். பட் ஹீரோவுமே போட்டு அடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ஜனங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு, ஏன்னா வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணதில் இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தானே போயிட்டுருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பண்ணாலுமே நிறைவே இல்லை அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லாமே பணத்திலே ஸ்டார்ட் ஆகி பணத்திலே முடியாது, அதையுமே தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது, நீ அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது இவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிட்டே இருக்குது, அது வந்துட்டு உண்மையிலே ஷூவாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே தலையில் வந்து அந்த ஒரு ஹேரை வந்துட்டு அவன் கட் பண்ணிக்கிட்டதுமே இப்படி தேவையில்லாமல் என் மேலே கையை வச்சு என்னை தூர வேலை வைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே என்ன காமிக்கிறாங்க, அவங்க அப்பாவோட நேம் தான் லூ. அப்போங்க அவர்கிட்ட இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு தெரியுமாப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அந்த தேங்கை பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பவுமே அவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்களாம் அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையிலேவா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கீழெலாம் போட்டு அங்கே வந்து நடக்க சொல்லிட்டு இருக்கான். பட் அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. நம்ம ஹீரோ நான் இப்போ சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அங்கே உன்னை கூட்டிகிட்டு போய் நான் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன், ஓகே தானே, நீ வந்து ஸ்ப்ரைட்டோட அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து இதான் என்னோட ஒய்ஃபு அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் மிஸ்ஸஸ் டேங் சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க அங்கிள் நீ யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் வந்துட்டு மிஸ்ஸஸ் டேங் சொன்னேன்னா நம்ப முடியுமா, கண்டிப்பாக வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வந்துட்டு ப்ரூஃப் வேணுமோ அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து ரொம்ப வைத்தறிச்சல் தான். நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்றி நீ வந்து ஷூவோட இடத்த வந்து அடைஞ்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீ வந்துட்டு எதை சொல்லி மயக்கி அவனை வந்து வச்சிருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ நீங்கள் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, அவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறான்.
அப்ப பார்த்தா அவங்க அங்கிள் அங்க பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டு அவள கூட்டிட்டு வந்துட்டு ஆக்டிங் பண்ண சொல்லி கேட்டான்ல, அது எல்லாமே அங்க வீடியோஸா வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ, வீட்லயே நான் பாம்புகள வளர்த்து வச்சிருந்தேன்னா, அதுக்கு வந்துட்டு கொத்த தானே செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப இத பத்தி நீ என்ன சொல்ல வர? நீ அப்ப வந்து காச குடுத்து ஏமாத்தியிருக்கிய அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துன்னு சொல்லிட்டு கேட்டதும், அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. எங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன இடியட் மாரி இருக்கே! யாரையாச்சும் கூட்டிட்டு வந்துட்டு டேங் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு இந்த கம்பெனி இவரோட கையில வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்ப அங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப அங்க வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்ரீயும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அப்ப அங்க அவள பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வந்துட்டு என்னோட பொண்ணு மாரி ஆக்டிங் பண்ணேன்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னை ஏத்துக்குவேனா? உனக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷன் கிடையாது, ஒரு நல்ல ஃபிகர் கிடையாது, ஃபேக்கா வந்துட்டு இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கியா? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே கிடையாது. ஆனா என்னோட பொண்ணு அப்படி கிடையாது." அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்க கோவப்படுறாங்க. கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும். நீ வந்துட்டு பேசாம இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, "நீ வந்துட்டு பயப்படாம இரு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றத சொல்றான். அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ எதுக்காக இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவ ஒண்ணும் வந்துட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணு கிடையாது." அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அவளுமே, "நீங்க வந்துட்டு இவளுக்காக இப்படிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. இவ இந்த குடும்பத்தோட பொண்ணே கிடையாது." அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப ஓவரா பேசினதுமே நம்ம ஹீரோ, "நீங்க எதுக்காக தேவையில்லாம எல்லாருமே இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்க? இப்ப கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே உண்மை வரப்போகுது." அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க இருக்க எல்லாருமே, "கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ வந்து உண்மையா இருந்தா, இவங்கள கண்டிப்பா நாங்க பனிஷ்மென்ட் பண்ணுவோம். பட் இது உண்மையா ஒருவேளை இல்லாம இது ஃபேக்கா இருந்தா, அதுக்கான வந்துட்டு ஏற்பாடுமே நம்ம பண்ணுவோம். இவங்க தான் டேங்க்ன்னு சொன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு அங்க பேசுறாங்க. அப்ப "இப்ப பாரு உண்மை தெரிய போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அங்க நம்பர் கவுண்ட் பண்ணதுமே, "எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, மாட்டிக்க போறோமோ என்னமோன்னு" சொன்னதும், "நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்து கூப்பிட்டு வந்து பிடிக்க சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருது. நம்ம ஹீரோயின், "கடவுளே! டிஎன்ஏ ரிப்போர்ட் வேற எடுத்து வச்சு தொலைஞ்சிருக்கா. ஆனா இன்னைக்கு நான் செத்தேன்." அப்படின்ற சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவர் வந்துட்டு வேகமா அங்க வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு, "இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. இது ஃபேக்கா தான் இருக்கும்." அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன நீ வந்துட்டு எவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்கன்னு சொன்னதுமே, அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. என்ன நடந்துட்டுருக்குன்னு. நம்ம ஹீரோக்குமே ஒண்ணும் புரிய மாட்டுது. என்ன வந்துட்டு அப்படின்னா இது எல்லாமே உண்மைதானா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ தான் இந்த வீட்டோட பொண்ணு. உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபை போதுமா? இல்ல வேற என்ன பண்ணணும்? அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அப்ப அவங்க அம்மாக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "நீங்க இப்ப கோஆப்பரேஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்." அப்படின்றத சொன்னதும், "தயவு செஞ்சு நீ பேசாம இருப்பா. ஏதாச்சும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட போறாங்க. நீ ஏதாச்சும் ஃபேக்கா ரெடி பண்ணியிருப்ப. எனக்கு தெரியும்." அப்படின்றத அவ சொல்றா. அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே, "இவங்க தான் உண்மையான பொண்ணுனா அப்படின்னா நம்ம இவங்களுக்கு பக்கபலமா இருக்கணும்ல." அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என் பொண்ணு இறந்து போயிட்டா. அந்த பாருங்க டெத் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சுட்டு, இது வந்து பொய்யா வந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கவ பொண்ணு. இவ வந்துட்டு எல்லாமே வந்து காசுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் என்ன வந்து பண்றது? இவங்க வந்துட்டு உண்மைய சொல்றாங்களே அப்படின்றத சொன்னதும், "நீ ஏன் கவலைப்படுற? நான் ஆல்ரெடி வந்துட்டு உன்ட்ட சொன்ன மாரியே தான் நம்ம பண்ண போறோம்." அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான். ஆல்ரெடி இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்க அவன் பேசி வச்சிருக்கான் போல. ஸோ நம்ம ஹீரோயினை, "இப்ப நீ வந்துட்டு எத பார்த்தும் வந்து பயப்படாத." அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமாதானப்படுத்திட்டு இருந்தாலுமே அந்த அங்கிள் வந்து ஒத்துக்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லா எவிடன்ஸுமே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு காமிச்சதுமே, அங்க எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க மிஸ்டர் ப்ளூ வந்து வந்துட்டுருக்காரு. இங்க வந்து டேங்க மீட் பண்றதுக்காக அப்படின்றத சொல்றாங்க. அத கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. டேங்க பத்தி தான் வெளிய எல்லாமே பேச்சு. அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பேசினதுமே. ரொம்பவே வந்துட்டு அங்க ஷாக் ஆயிருது எல்லாருக்குமே. எதுவுமே பேச முடியாம போயிருது. அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லயுமே வந்துட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அவள கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "நீ எப்படிம்மா எல்லாத்தையும் ஒரே டயத்துல சமாளிக்கிற?" அப்படின்ற சொல்லி கேட்டதும், நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியும்? அந்த ஃபுட் ஸ்டால பத்தி அவ பாட்டு அங்க அளந்து விட்டுட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க பிசினஸ பத்தி பேசலான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "உண்மையிலேயே வந்துட்டு உன்ன பாராட்டணும். எல்லாத்தையுமே நீ ரொம்ப சூப்பரா சமாளிச்சுட்டு இருக்க. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எத பத்தி கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க பிசினஸ பத்தி நெறைய விஷயங்கள் பேசினதும், இவளுக்கு வந்துட்டு எதுவுமே இது புரிய மாட்டுது. பட் இருந்தாலுமே ஆன்னு சொல்லிட்டு எதையோ தந்து தலையாட்டிட்டு இருக்கா. இப்ப இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தனியாலாம் வந்து எதுவும் பண்ண வேணாம். என்னோட பையன் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு லின்னையுமே அங்க அசிஸ்டன்ட்டா போட்டு விட்டுறாரு. அதுவுமே வந்துட்டு பார்த்துட்டு ஒண்ணுமே அவளுக்கு புரியல. சரி ஓகே அப்படின்றத அங்க சொல்லிடுறா. எங்க வீட்ல பார்த்தா அவ ரொம்ப அங்க கோவப்பட்டுட்டு இருக்கா. என்ன வந்துட்டு எல்லாமே நம்ம கைய விட்டுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றது அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதும், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ட்ட சில ஐடியாஸ் இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த அங்கிள் அங்க வந்து சொன்னதுமே, "சரி ஓகே. நீங்க அதே மாரியே பண்ணுங்க." அப்படின்றத அவங்களுமே சொல்லிடுறாங்க.
இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்கே சில பேர்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சதுமே ஹீரோயினுக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகுது. பார்த்தா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கனவு தான் போல. அவர் ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சிட்டு, கடவுளே இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, என்னை வந்துட்டு இப்படி போலீஸில் பிடிச்சி போட்டானுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு தண்ணி வேற இல்லை, போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. கதவை திறந்ததுமே பார்த்தா நம்ம லிண்டா அங்கே இருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும் என்னோட அப்பா வந்துட்டு தூக்கம் இல்லாமல் அங்கே எங்கேயுமே சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ நானுமே கூட அப்படியே வந்துட்டு இருக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் நம்ம சொல்கிறான். இதெல்லாம் பேசுறதுக்கு டைமா, இந்த டயத்தில் நீ வந்துட்டு இங்கெல்லாம் இதுக்கப்புறம் நிற்கிற வேலை வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ அப்படி மேலேருந்து பார்த்துட்டு வர ஆரம்பிச்சதுமே ஐயோ கடவுளே, அவன் வந்து மேலே வந்துட்டு இருக்கான், இப்போ போனேன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுவா உள்ள அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரூம்குள்ளே போய் அடைச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோ வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்து ரெடி பண்ணி வை, நாளைக்கு கண்டிப்பாக மீட்டிங்கில் பேசி ஆகணும். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்மளுக்கே அதை வந்து ப்ராப்ளம் ஆகிற மாதிரி அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுமே கண்டிப்பாக நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போகிறப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் எதுவுமே பார்க்காத மாதிரிலாம் சும்மா ஆக்டிங்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன், நான் எல்லா விஷயம் பார்த்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்துட்டு அந்த என்ன கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சது பேசினது எல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டான்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு வந்துட்டு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. அப்போ அங்கே டிரைவர் மாஸ்டர் நீங்கள் ஏன் வந்துட்டு அவங்ககிட்ட அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லாமல் மறைச்சிட்ருக்கீங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்துட்டு உண்மையை சொல்லிட வேண்டியதானேன்னு சொன்னதுமே இல்லை இருக்கட்டும், அதுக்குமே வந்துட்டு டைம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி அந்த ஃபுட் ஸ்டாலில் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா அங்கே சாப்பிட்டதில் சில பேருக்கு வந்துட்டு அங்கே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப வந்து ரவுடிங்க ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த பாட்டி சொல்கிறாங்க எதுவுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் பாய்சன் ஆனதெல்லாம் விற்க கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ரவுடிங்க கேட்காம அந்த பாட்டியவே அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தேவையில்லாமல் இதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு இங்கே போய் பேசிகிட்டு இருக்காது, அப்படிலாம் எதுவுமே இங்கே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே உன்னோட சாப்பாடை சாப்பிட்ட வசா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அந்த பர்சன் என்கிட்ட வந்து அதுக்கு சர்டிஃபிகேட்டுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஷீயோட அம்மா அதை பார்த்துட்டு இவளோட பொழப்பு வந்துட்டு இதோட முடிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாமே அந்த லேடியோட வேலை தான் போல். அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை வாங்கி பார்த்துட்டு இங்கே பாரு இது எல்லாமே ஃபேக் ஆனது, இவங்களாவே டேட்டெல்லாம் மாற்றி போட்டு ஏதோ தப்பாக பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சரி நாங்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு அவங்க அம்மாங்க போகும்போது அவங்களும் அடிக்க போகிறாங்க, எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் அவங்க மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இப்போ எல்லாத்தையுமே இங்கேருந்து ட்ரெஸ் ட்ரை பண்ணி ஆகணும், இங்கே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னதும் ஓ போலீஸில் தான் பிடிச்சி கொடுப்பியா, நாங்களே வேணாலும் கால் பண்ணுறமே அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆளுங்க ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு வந்து கனவு வந்துச்சு இல்லையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இவளை. ஸோ அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ண மாட்டா. அப்போ அந்த ரவுடிங்க என்ன அவ்வளோதான் நான் உன் வெத்து பேச்சலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லின் அங்கே வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை காமிச்சு மிரட்டினதுமே அங்கே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு பயமாயிருது. என்ன தேவையெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதோ நீ இப்போ உனக்கு தைரியம் தான் ஒரு அடி வை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை காமிச்சதோ பயந்து போயிட்டு அவங்க எல்லாருமே ஓடும்போது அந்த ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண ஒன்றுமே பயந்து அங்கே வேகமாக ஓட ஆரம்பிச்சு விடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம லின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு உனக்கு எப்படிப்பா இந்த கன்று கிடச்சிச்சின்னு சொன்னதும் பக்கத்து கடையில் தான் சும்மா வந்துட்டு இது டம்மி துப்பாக்கி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே நீ வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணாத உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும்லன்னு சொன்னதும் நான் இருக்கப்போ உனக்கு எப்படி வர விடுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே வேகமாக நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையில் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது லின்னுக்கு ஜெலஸ் ஆகிட்டு நடுவில் போய் நின்றுக்கிறான். அங்கே வந்துட்டு அவட்ட அவன் ரொம்ப நல்லா பேசுனதும் ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு தேவையில்லாமல் நீ வந்துட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். நான் வந்துட்டு உனக்கு என்ன நாள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஒய்ஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும், தேவையில்லாமல் நீ வந்துட்டு எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இவங்களோட ஜெலஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போனதுமே லின்னுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த அங்கிளை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன வந்துட்டு நியூஸ் பெருசாக இருக்குன்னு பார்த்தா அப்படி டம்மியாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் எல்லாமே கெட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே அங்கே அந்த ஷீ வந்துட்டு அதை எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படியே வெட்டி வச்சா வந்தால் எதுவுமே நடக்காது, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் ஹீரோயின் அங்கே வந்து அவன் கூட்டிகிட்டு போனதுமே ரொம்பவே எனக்கு சூப்பராக இருக்குப்பா, இன்னைக்கு இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது, உன்னோட கம்பெனி எப்படி டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது
முக்கியமா அங்க அந்த ஷீ வந்துட்டு, "சிஸ்டர் நான் உங்கள கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு" சொன்னதும், என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்ம ஹீரோவ பார்த்து கேட்டதுமே, "நாங்க வா கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டுருக்கா. எல்லாம் ஆக்டிங் தான். அவளுக்கு என்ன பயம்னா, ஒருவேளை ரியலான பொண்ணு இவ தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம நிலைமை என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் மேல அந்த பெர்சன் வந்து தெரியாம இடிக்க வந்தது. "உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? ஒழுங்கா இருந்துக்கோன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஓவரா பேசிட்டு இருக்கா. எல்லாருமே வந்துட்டு, "ஒழுங்கா கேட்டுக்கோங்க. இவங்க தான் மிஸ்ஸஸ் டாங். தேவையில்லாம இவங்ககிட்ட ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க" அப்படின்ற சொன்னதும், என்ன தெருவுல நூடுல்ஸ் விக்கிறவலாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன வந்து சொல்லிக் குடுத்தா நாங்க வந்து கத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. "நீங்க இப்படியெல்லாம் பேச தேவை கிடையாது. நீங்க என்னனாலும் என்ட்ட ஃப்ரீயா பேசலாம்" அப்படின்ற சொன்னதும், "அது எப்படி ஃப்ரீயா பேச முடியுமா? நீ பெரிய ரிச் வந்து பொண்ணு. நாங்க வந்துட்டு பேசுறதெல்லாம் நீ கேட்பியா?" அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நீங்க யாராச்சும் இந்த மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே அவங்கள வேலைய விட்டு தூக்கிருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவரா சீன போட்டதுமே, நம்ம ஹீரோயின் மரியாதையோட போயிரு இங்கேருந்து. இதுக்கெல்லாம் காரணமே இவ தான். காலையிலேருந்து என் உயிர போட்டு வாங்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சுரு. நம்ம ஹீரோ "நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்றத சொல்லிட்டு எல்லாத்தையும் வாய மூடிட்டு வேலைய பாருங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து அவள கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் "ப்ளீஸ்ப்பா என்ன விட்டுரு. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. நீயே வந்துட்டு ஒர்க் பண்ணு" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் கிடையாது. நீ தான் என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணி ஆகணும்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இப்படி பண்ணியே பார்த்தா நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிருது. நம்ம ஹீரோயின் வெளிய வந்து பார்த்தா அப்பயுமே ஆஃபீஸ்ல ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே நைட்டு ஃபுல்லா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு? அப்படின்னா வந்துட்டு ஓவர் டைமுக்கு சேலரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் இங்க குடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "இங்க ஓவர் டைம் யாரும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா இப்ப இருந்து சேலரியுமே இருக்கு. 2வது இங்க வந்துட்டு போனஸுமே நான் அதிகப்படுத்துறேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. அது எல்லாத்துக்குமே நான் வந்து காசு பே பண்ணிடுறேன்" அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே, அங்க இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின ரொம்ப புடிச்சு போயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாயிட்டு கிளாப் பண்றாங்க. பட் அதெல்லாமே இவளுக்கு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வரும்போது, அந்த அங்கிள் வேணும்னே வந்துட்டு அங்க மேலே இடிச்சதுல ஹீரோயின் கையில இருந்த ஒயின் கீழ விழுந்துருது. அப்ப அந்த ஆள் சாரி கேட்டுட்டு திரும்ப அங்க ஒயின்ல ட்ரக்கெல்லாம் கலந்து நம்ம ஹீரோயின்ட்ட குடுத்ததுமே, ஹீரோயின் லைட்டா குடிச்சதுமே அவளுக்கு அங்க இருமல் வர ஆரம்பிச்சிருது. இப்ப என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம லின் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு இந்த ஒயின் உனக்கு ஆஃபர் பண்றேன்னு" சொல்லிட்டு அந்த அவ வந்து குடுத்ததும், அத வாங்கி அவன் குடிச்சுடுறான். 2 பேத்துக்குமே அங்க ரொம்ப தலைக்கு போதை ஏறி போயிருது. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு தெரியல. இந்த ஆள் வந்து ஆன் பண்ணி விட்டதுமே, அவங்க பாட்டு அங்க இருந்து போனதுமே, "இன்னைக்கு கரெக்ட்டா நாங்க சொன்னத ஃப்ரீஸ் பண்ணிருங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா அங்க ஒரு வெயிட்டரும், வெயிட்ரஸுமே சேர்ந்து அங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரு இவங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோங்க உள்ள வந்துட்டு போட்டு பயங்கரமா அடிச்சு விடுறான். "மரியாதையோட உண்மைய சொல்லு. யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னது?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "ப்ளீஸ் நீங்க வந்துட்டு எதுவும் இன்னும் பண்ணிடாதீங்க. அந்த வுமன நான் எதுவுமே பண்ணல" அப்படின்றத சொல்றான். அப்ப அங்க அந்த வெயிட்ரஸ்க்கு வந்துட்டு கால் வந்துட்டே இருக்கு. "ஒழுங்கா இப்ப லவுட் ஸ்பீக்கர்ல போடு" அப்படின்ட்டு சொல்லும்போது, அந்த லேடி போட்டவுடனே அங்க பார்த்தா ரொம்ப பயமாயிருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஷீதா அங்க வந்து பேசிட்டு இருக்கா. அத கேட்டுட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது ஹீரோக்கு. இன்னைக்கு பாருங்க இவங்களுக்கு நடக்க போறதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க வந்து எல்லாம் வந்து மீடியாஸுமே ஃபோட்டோஸ் எடுத்தா. பார்த்தா அந்த அங்கிளும் அவளுமே சேர்ந்து இருக்காங்க. அத பார்த்துட்டு அவங்களுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "மரியாதையோட இங்கேருந்து போங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஆள் அடிச்சு விரட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ "நீ இப்ப நல்லா தானே இருக்க" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் "என் பக்கத்துல வா" அப்படின்ற சொல்லிட்டு எங்க வேகமா புடிச்சு அவன புடிச்சு அங்க கிஸ் பண்ணிடுறா. அங்க அவனுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. "நீ வந்துட்டு உண்மையிலேயே ஹேண்ட்ஸமா இருக்கன்னு" சொல்லிட்டு கன்னத்த பிடிச்சு தடவுனதுமே, "எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்க போற?" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம கேட்டதும், நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஐயோ! இது எல்லாமே உண்மையா? நேத்து நைட் வந்து ஒயின் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன்ல. அதனால தான் இப்படி ஆயிருச்சு" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கிறா. சரி வந்துட்டு நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுமே, அவன் வந்துட்டு சொல்றான், எப்படி வந்துட்டு அவங்கள வந்து மாத்தி வச்சாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே ஹாப்பிட்டு பேசும்போது தான் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு போயிருக்கான். அப்ப அவங்க 2 பேத்தையுமே மயக்கி அங்க கொண்டு போய் பெட்ரூம்ல போட்டதாங்க சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க தேங்க் யூ சொல்றா. பட் அங்க வந்துட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா வந்து கிஸ் பண்ற மாரி வந்ததுமே, இவ டக்குன்னு பேச்ச மாத்திட்டு, "சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேகமா பண்ணணும். இல்லன்னா ப்ராப்ளம் ஆயிரும். இப்படியே வந்து போயிட்டே இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா வீட்ல அவங்க அம்மாட்ட ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. "பாருங்கம்மா என்னோட பத்தி நியூஸ் வந்து வெளிய எல்லாமே அசிங்கமா போயிட்டு இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு, அதெல்லாமே பார்த்துட்டு அங்க அந்த அங்கிளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ரொம்ப கோவப்பட்டு இவங்க குடும்பத்துக்குள்ளே மாத்தி மாத்தி இங்க சண்டை வர ஆரம்பிச்சிருது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவள வந்து ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க லின் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருந்தா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு, "என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ணலாம் தேவை கிடையாது" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் "எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எந்த ஒரு ஆம்பளைங்களையும் பத்தி என் முன்னாடி பேசக்கூடாது. ரூம்குள்ள யாராச்சும் கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பக்கத்துல க்ளோஸா வந்து பேசும்போது, உட்கார வரவுமே நம்ம ஹீரோயினுக்கு அசிங்கமாயிருது. "நீ வெளிய போப்பா சாமி நான் வேலைய பார்க்கணும்" அப்படின்றத சொல்றா.
வீட்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கோமே, "என்ன வந்து நீ பேசாம அமைதியா இருப்பா, எனக்கு வேலை இருக்கு" அப்படின்ட்டு சொன்னதும், பக்கத்துல அவன் வந்து க்ளோஸா வர்றான். "எனக்குமே தான் வேலை இருக்கு" அப்படின்ற சொல்லிட்டு பில்லவ எடுத்துட்டு போனதும், "நீ என்னமோ என்ன மிரட்டிட்டு இருந்தியே, இந்த எந்த ஆம்பளைங்களையும் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இனிமே என் முன்னாடி எந்த ஒரு பொண்ணையும் பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுனேன்னா கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்குன்னு" சொன்னதும், "என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கேட்கறான். 2 பேருமே பக்கத்துல அங்க க்ளோஸ் ஆயிட்டு கிஸ் பண்ண வரும்போது, அப்ப அங்க அந்த பட்லர் வந்துடுறாரு. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இந்த டயத்துல நீங்க வருவீங்கன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதும், "பாஸ் நீங்க வந்துட்டு மொத ஹாஸ்பிட்டல் கிளம்பி போங்க" அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு வந்ததுமே, "யார்ப்பா இருக்கது?" அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதும், "உன்னோட ரியலான அம்மாவ தான் நீ பார்க்க போற. அவங்கள தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்ட்டு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டதும், "ஆமா என்னோட அம்மா தான் உன்னோட ஒரு ரியலான அம்மாவே. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ட வந்து உண்மையா தான் வந்திருந்துச்சு. நீ தான் அவங்களோட பொண்ணுன்னு" சொன்னதும், அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருந்த அந்த செயின புடிச்சுட்டு எங்க போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவ பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே ஃபீல் ஆயிருது. "நீங்க தான் என்னோட அம்மாவா? அப்ப நான் வந்துட்டு இவ்வளோ நாள் உங்க கூடவேயா போட்டி போட்டுட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு இந்த அங்கிள பார்த்து அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு அந்த அங்கிளோட வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயி இவர் தான் பண்ண வச்சிருப்பார் போல. சொத்து எல்லாத்தையுமே அமுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இங்க காசெல்லாமே அள்ளி போட்டுட்டு, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்க வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு வயசான அங்கிள் அங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "என்ன உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வேணுமான்னு" சொல்லிட்டு அங்க உட்கார வச்சுட்டு அந்த பேக்கையுமே வச்சுட்டு போறா. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது இந்த வயசான ஆள் பார்த்தா அதுக்குள்ள எதையோ உள்ள வச்சுட்டு வேகமா கடந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இப்பதானே இந்த ஆள் இருந்தாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "என்னாச்சு? என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதும், ஒரு வயசானவர பார்த்தேன். அவருக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள போயிட்டாரேன்னு சொன்னதும், "இங்க யாருமே இல்ல. யார போய் பார்த்த?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு, "ஐயோ கடவுளே! ஒருவேளை பேயா இருக்குமோ?" அப்படின்ற சொல்லிட்டு பயந்து போயிட்டு வேகமா கடந்து போறா. ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு, "உன்னால தான் இந்த கம்பெனியோட நிலைமை இந்த மாரி ஆயிருச்சு. மெயின் ப்ராஜெக்ட் வந்து லீக் ஆயிருக்கு. அது காரணமே நீ தான்" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க. புடிச்சு இழுத்துட்டு, கண்டிப்பா இன்னைக்கு சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோங்க வந்து கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, "என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டதும், "உங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன இப்படி சேம்லெஸ்ஸான வேலை பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நிலைமை எவ்வளோ மோசமாயி போயிடுச்சு தெரியுமா? எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்க அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த அங்கிள் அங்க வந்துட்டு, "இவ தான் இத்தனைக்குமே காரணம். இவளுக்கான பனிஷ்மென்ட் கிடைக்க வேணாமா?" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்க கோவப்படுறாரு. அப்ப ஹீரோயின் அந்த கூட அந்த வயசானவர் வந்திருக்கிறத பார்த்துட்டு, "இந்த ஓல்ட் மேன் தான் நேத்து வந்து என்ட்ட சாப்பாடு கேட்டவரு. அப்ப இந்த ஆள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரான்னு" சொன்னதும், "பொய் சொல்லிட்டு இருக்கா இந்த லேடி. இவ தான் வந்துட்டு எல்லாமே என்ன பண்ண சொன்னான்னு" சொல்லிட்டு பழிய தூக்கி போட்டதுமே, நம்ம ஹீரோ, "இப்போ உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தானே வேணும்?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ஃபோன காமிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கார வந்துட்டு பிரேக்க கட் பண்ண வச்சது இந்த ஆள் தான் சொல்லிட்டு அங்க வந்து ப்ரூவ் ஆயிருது. அப்ப அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லாயிட்டாங்க போல. அங்க வந்ததும் அந்த ஆளுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிருது. "உன்னை எக்ஸ்போஸ் தான் பண்ண வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவமாயிட்டு அப்படியே ஃபைட் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லும்போது, "நீ போய் போலீஸ்ல இதெல்லாம் பேசிக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆளையுமே அங்க அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. இப்ப அங்க ஒரு புகை மாரி போட்டு விட்டுட்டு வேகமா அங்கேருந்து எஸ்கேப்பா அந்த ஆள் ஓடிட்டுருக்காரு. "இங்க பாரு அந்த ஆள் ஓடிட்டுருக்காருன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு வேகமா போறான். ஆனா ஹீரோயின் ரொம்ப நிலைமை மோசமாயி போயிருது. "ஃபர்ஸ்ட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் வா" அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "எங்க அவரு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, "என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு" கேட்குறான். பார்த்தா அங்க ஒரு டெட் பாடிய கொண்டு வரவும் அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஐயோ கடவுளே! இவரு என்னை விட்டுட்டு போயிட்டாரா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு அழுகுறா. பட் வந்துட்டு அது வேற ஒரு பர்சன் அப்படின்ட்டு சொல்றாங்க. "நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க. அவர் நல்லா தான் இருக்காரு. என் கூட வாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு டாக்டர் கூட்டிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் பின்னாடியே போனா, ஃபேஸ்ல வந்துட்டு மயக்க மருந்து தெளிச்சு விட்டு அங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் அந்த அங்கிளோட வேலை தான். எல்லாம் கைக்கூடி வந்துச்சு. அந்த ஷீய வச்சு நான் எல்லாம் காரியம் சாதிச்சிருப்பேன். கடைசியில நீ வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி, "உன்னோட ஒய்ஃப் என்ட்ட தான் இருக்கா. நீ உயிரோட அவ வேணும்னா கண்டிப்பா நீ வந்துட்டு நான் சொல்ற மாரி பண்ணணும்" அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின், "நீ ஒண்ணும் பண்ண வேணாம்னு" சொன்னதுமே அவள போட்டு அங்க அடிச்சவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ, "இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சி நீங்க வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே அனுப்பி வைங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ கிளம்புறேன்" அப்படின்றத சொல்லிட்டு போறான். அங்க வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது அங்கிளுக்கு. "நீ வந்துட்டு நான் சொல்ற மாதிரி வீடியோக்கு வந்துட்டு சொல்லு" அப்படின்றத சொன்னதும் அவ எதுவுமே ஒத்துக்க மாட்றா. "சரி ஓகே பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு" சொன்னதும் அவளை போட்டு அங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றும் போது அந்த அங்கிள் நம்ம ஹீரோவுமே போட்டு அடிச்சிடுறாரு. "கண்டிப்பா உன்னையுமே கூட சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன். நீ இருந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எல்லாமே என் கையை விட்டு போக வச்சுட்டு இருக்கு" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த ஆளுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
தூக்கி போட்டுட்டு நீங்கள் 2 பேருமே இப்படியே போய் சேருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வேகமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பாம்பை தூக்கி அந்த அங்கிளோட முன்னாடி போட்டதுமே அங்கே அவங்க எல்லாருமே பிளாஸ்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹார்ட்டை வந்து அங்கே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையிலேயே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் நல்லதா இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எதுக்காக வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஜோக் பண்ணுற டைம் இதுன்னு சொன்னதும் அப்புறம் எப்படி உன்னோட மனசில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும், பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ இப்படிலாம் பண்ணாத, என்னோட லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு எனக்கு நல்லாவே நடந்ததுலன்னு சொன்னதும் ஏன் நல்லாவே நடந்ததில்லை, இப்போ தான் உன்னோட அம்மா உனக்கு கிடைச்சிட்டாங்க, எல்லாமே உனக்கு வந்துட்டு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு என்னோட லவ் உனக்கு சொல்ல வேணாமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.